இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 143வது அதிகாரம் 8வது வசனம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை பார்க்கும்போது அதிகாலையிலே உமது கிருபை எனக்கு கேட்க பண்ணும் ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டும். உம்மிடத்திலே என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரராகிய தாவீது இந்த விண்ணப்பத்தை ஆண்டுடைய சமூகத்திலே ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதின சங்கீதம் தான் இந்த 143வது சங்கீதம். அன்பான தெய்வ பிள்ளைகளை, அதிகாலையிலே ஆண்டவரே உடைய கிருபை எனக்கு கேட்க பண்ணிருங்கப்பா. ஏன்னா உண்மைதான் நான் நம்பி இருக்கிறேன். உலகத்திலே நான் நம்புகிற நம்பிக்கை என்று எதுவுமே இல்லை. எல்லாவற்றுக்கும் நான் உண்மைதான் நம்பி இருக்கிறேன். என்னை இந்த நாளில நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பித்து என்னை நடத்தி அருளுங்கப்பா என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலும் கூட ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே நம்முடைய விண்ணப்பமும் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஆண்டவரே, நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியப்பா. எனக்கு பாதையில நடக்க தெரியாத பேதை நான். எனக்கு என்னை வழி நடத்தி அருளுங்க. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கரத்தை பிடிச்சு நடத்திருங்கப்பா. உம்மிடத்துல என்னுடைய ஆத்மாவை உயர்த்துகிறேன் அப்பா என்று அவரிடத்துல நாம் கேட்கும்போது ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை அதிகாலையிலே நமக்கு தந்து அவர் நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த சங்கீதம் 143வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, சங்கீதம் 143வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது சங்கீதக்காரராகிய தாவீது அநேக காரியங்களை அழகாக ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பங்களாக வைக்கிறதை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்கள், முதலாவது, கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும், உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும் என்று அவர் சொல்லுகிறார். உமது உண்மை, உம்மிடத்திலே ஒரு உண்மை உண்டல்லவா, உம்மிடத்திலே ஒரு நீதி உண்டல்லவா, அந்த உண்மையின்படியும் நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். அடுத்த வசனத்துல, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும் என்று சொல்லி ஒரு உருக்கமான ஒரு வேண்டுதலை ஆண்டுடைய சமூகத்துல வைக்கிறார். பாருங்க, உடைய நீதியின்படி எனக்கு உத்தரவு அருளி செய்யும் என்று சொன்னார் அல்லவா. அவர் சொல்லுகிற என்னன்னா, ஜீவனுள்ள ஒருவன் உமக்கு முன்பாக நீதிமான் அல்ல. எல்லாரும் குறைவுள்ளவர்கள், எல்லாரும் குற்றம் உள்ளவர்கள் அப்பா. அதனால என்னையும் நியாயம் தீர்க்க பிரவேசியாதே எங்க ஆண்டவரே என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். சொல்றாரு, என் ஆத்மாவை சத்ரு தொடர்ந்து என் பிராணனை தரையோட நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான் என்று சொல்லி சொல்லுகிறான். அன்பான தெய்வ பிள்ளைகளை, சத்ருனுடைய விஷயம் என்னன்னா, உடைய ஆத்மாவை தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் சாத்தானுடைய எண்ணம். நம்ம ஆண்டவருக்குள்ளாய் இருப்பதை தடுப்பதுதான் அவனுடைய எண்ணம். அவன் தொடர்ந்து நம்முடைய பிராணனை நசுக்கி மரித்தவர்கள் போல இந்த உலகத்திலே இருளில் இருக்கப்படும். எப்பொழுது பார்த்தாலும் கவலைகள், சோர்வுகள் என்னை நெருக்கும்படி பண்ணுகிறான். ஆண்டவரை தேடக்கூடிய அந்த வாஞ்சை இல்லாமல் பண்ணுகிறான். வேதத்தை நேசிக்க, வேத வசனங்களை தியானிக்க, வார்த்தைகளை அறிக்கை செய்ய முடியாதபடி பண்ணுகிறான். இருளிலே என்னை இருக்க பண்ணுகிறான். அவனுடைய எண்ணம் அதுதானே, இருளிலே நம்மை இருக்க பண்ணி நம்மை காரிருளுக்காக நம்மை ஆயத்தம் பண்ணுவதுதான் அவனுடைய வேலை. நம்ம அவனுடைய அந்த பிசாசின் தந்திரங்கள் தெரியாதது அல்லவே என்று வேதம் சொல்கிறது. அவனுடைய தந்திரங்களை அறிந்து உணர்ந்து நாம் அதிலிருந்து ஆண்டுடைய சமூகத்திலே விடுதலையை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஒரு நாள் சத்துரு இப்படி என்னை இருளிலே இருக்க பண்ணுகிறான் அப்பா. என்னிலே இவ்வளவு சோர்வுகள், பலவீனங்கள், நெருக்கங்களை கொண்டு வந்து எப்பொழுதும் அதுவே என்னுடைய சிந்தனையா இருக்கும்படி என்னை இருளிலே இருக்க பண்ணுகிறான். எனக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று நாம கேட்கணும். பிரியமானவரே, தாவீது சொல்றார், கரெக்டா சொல்றார். என்னை இருளிலே இருக்க பண்ணுகிறான். அதனால என்னுடைய ஆவி என்னில் தியங்குகிறது, என்னுடைய உள்ளம் எனக்குள் சோர்ந்து போகிறது. ஆண்டவரே,
என்னுடைய வாழ்விலே எவ்வளவு நாள் இத்தனை போராட்டம், இவ்வளவு பிரச்சனைகள் என்னால் தாங்க முடியல. என்னுடைய ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் என்னில் சோர்ந்து போகிறது ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே தன்னுடைய நிலைமைகளை உள்ளதுபடி எடுத்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். சொல்ற என் ஆவி என்னில் தியங்குகிறது. ஆண்டவரே, நான் சோர்ந்து போகிறேன் அப்பா. உமக்கிட்ட ஒரு நீதி இருக்கிறது அல்லவா, உமக்கிட்ட ஒரு உண்மை இருக்கிறது அல்லவா, அதன்படி என்ன ரட்சித்தரலுங்கப்பா, என்ன விடுவித்தரலுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கிற அந்த காலை வேளையிலே தியக்கத்தோடு சோர்வோடு இந்த இடத்துல நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல தாவீது பண்ணினது போல நம்முடைய விண்ணப்பங்களை நாம ஏறெடுக்கும் போது அதிகாலையில அவருடைய கிருபையை நமக்கு கேட்க பண்ணி நம்மை ஆசீர்வதிப்பா. நாம் அவரை நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கை அவர் விருதாவாக போக பண்ணுகிற தெய்வமே அல்ல பிரியமானவர்களே. அது மாத்திரம் அல்ல, தாவீது சொல்ற பூர்வ நாட்களை நினைக்கிறேன், செய்கைகள் எல்லாம் தியானிக்கிறேன். என்னுடைய ஆவி என்னில் தியங்கும் போது, நான் சோர்ந்து போகும்போது நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? பூர்வ நாட்களை நினைக்கிறேன். என்னுடைய வாழ்விலே என்னுடைய பழைய காலங்களை நான் நினைக்கிறேன். ஆண்டுடைய செய்கைகளை தியானிக்கிறேன். என்னுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை என் ஆண்டவர் வனாந்தரத்துல நடத்தி வந்த விதங்கள், அவர் எப்படியெல்லாம் அதிசயமான காரியங்களை அவர்களுக்கு செய்தாரோ அந்த செய்கைகளை நான் தியானிக்கிறேன். உடைய கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். எவ்வளவு அழகாக என் ஆண்டவர் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். நம்மை கூட விசித்திர வினோதமாய் தானே சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். அவரால் முடியாதது என்று எதுவுமே அல்ல, எதுவுமே கிடையாது அல்லவா. அந்த செய்கைகள், அந்த கிரியைகள், அதை நான் யோசிக்கிறேன், நான் தியானிக்கிறேன், நான் சிந்தனை பண்ணுகிறேன், நினைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல சொல்லுகிறதை பார்க்க இதெல்லாம் நான் நினைக்கிறேன் ஆண்டவரே. நான் நினைக்கும் போது என்னுடைய சோர்ந்து போன என்னுடைய உள்ளம் திடப்படுகிறது, என்னுடைய ஆவியில உற்சாகத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா உண்மையில் தாகமாயிருக்கிறது ஆண்டவர். இதெல்லாம் நான் நினைக்கிறேன் ஆண்டவரே. இப்ப நினைத்து உண்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். என் கைகளை உமக்கு நேரா விரிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய ஆத்துமா உண்மையில் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை, என் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்ன தெய்வம் நீர் அல்லவா. என்னுடைய ஆத்மாவை திருப்தியாக்குங்கப்பா என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கைகளை நேராக விரிக்கிறோம். அவருடைய சமூகத்திலே கைகளை நேராக விரித்து ஜெபிக்கிறவர்களா, தாகமாய் வறண்ட நிலத்தை போல, இந்த வறண்ட நிலம் எப்பொழுது தண்ணீர் கிடைக்கும் என்று அது ஏங்கி கொண்டிருக்கும், அதுபோல என்னுடைய ஆத்மா ஆண்டவர் மேல ஒரு ஏக்கத்தை கொண்டதாக காணப்படணும். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விடுதலையை தர அவர் வல்லவராயிருக்கிறார். தாவீது சொல்ற, சீக்கிரமா எனக்கு செவி கொடு ஆண்டவர். எத்தனை வார்த்தைகளை ஆண்டுடைய சமூகத்துல சொல்ற, தன்னுடைய நிலைமைகளை உள்ளபடி ஆண்டுடைய சமூகத்துல சொல். எனக்கு சீக்கிரமா எனக்கு செவி கொடுத்துருங்கப்பா. என் ஆவி என்னில் தொய்ந்து போகிறதப்பா. இப்படியே இருந்தேனா மரண நித்திரை அடைந்துருவேப்பா. நான் குழியில இறங்குறவளுக்கு ஒப்பாயிருவேப்பா. ஆகவே உடைய முகத்தை எனக்கு மறைச்சிடாதீங்கப்பா. ஆவி தொய்ந்து போகாதபடிக்கு எனக்கு சீக்கிரமா இறங்கிருங்களோ. அதிகாலையில உடைய கிருபையை கேட்க பண்ணும். ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகாலையில ஆண்டுடைய சமூகத்துல வருகிறோம் அல்லவா. இந்த வார்த்தைகளை சொல்லி, ஆண்டவரே எனக்கு சீக்கிரமா என்னை விடுவித்தரலுங்கப்பா. என் ஆவி தொய்ந்து போகிறது, எனக்கு இறங்குங்கப்பா. அதிகாலையிலும் கிருபையை கேட்க பண்ணுங்க. ரொம்ப நம்பி இருக்கிறோம், உங்க நம்பிக்கையின்படி எனக்கு இறங்கி அருளுங்க என்று சொல்லி கேட்கணும். பாருங்க, அடுத்து சொல்ற 10வது வசனம், உனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும் நீரே என்னுடைய தெய்வம், நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவாராக. தாவீதுக்கு பாருங்க ஒரு நிச்சயம் இருந்தது, அந்த ஆண்டவருடைய ஆவியானவர் என்னிலே இருப்பாரே, ஆனால் அவர் என்னை செம்மையான வழியிலே நடத்துவார் என்கிற நம்பிக்கை இருந்தது. வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துவாராம். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில நாம் ஒவ்வொரு நாளும் எழும்பும் போது, ஆண்டவரே இந்த வார்த்தைகளை சொல்லணும். சில காரியங்கள், சில வார்த்தைகள் பாருங்க, இதெல்லாம் உண்மையான வார்த்தைகள். அதை சொல்லி ஜெபிக்கணும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலாம். பிரியமில்லாத எதையும் நான் இன்னைக்கு செய்யக்கூடாது. நல்ல ஆவி, யோசேப்பை நடத்தின தேவ ஆவியானவர், தானியேலை நடத்தின விசேஷித்த ஆவியானவர், தானியேலுக்குள்ளா இருந்த கருகலானவைகளை தெளிவிக்கிற அந்த ஆவியானவர் என்னை இன்றைக்கு செவ்வையான வழியிலே நடத்துவீராக.
என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். பிரியமானவர்களே, அன்பான தெய்வ பிள்ளைகளை அடுத்து பாருங்க. உடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியானே, சோர்ந்து போகிறேன், நாவே என்னில் தியங்குகிறது அல்லவா, என்னை உயிர்ப்பிச்சிருங்கப்பா, என்னை உயிர்ப்பித்திருங்கப்பா, என்னுடைய எல்லா இடுக்கத்துக்கும் என்னை நீங்களாக்கி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி, ஆண்டவர், எனக்கு சத்துருக்கள் என்னை ஒடுக்குகிற, என்னை துன்பப்படுத்துகிற, என்னை தொய்வுபடுத்துகிற, என்னை சோர்வுபடுத்துகிற எல்லா சத்துருக்களையும், பிசாசின் அந்தகார சக்திகளையும் நான் முறியடித்து நான் சங்காரம் பண்ணி ஜெயிக்கணும். அதற்குரிய கிருபைகளை தாரும் என்று கேட்கிறவர்களாயிருக்கணும். தாவீது கேட்டார், இந்த கிருபையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டார். அப்படிப்பட்டவர்களா தாவீது சொன்ன அந்த சங்கீதத்துல சொன்ன அத்தனை வார்த்தைகளை இந்த நாளிலே நாம் தியானிப்போம். வார்த்தைகளை அறிக்கை செய்து இந்த வார்த்தைகளின் மூலமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அவரை நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவரத்துல ஏறெடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் நாம் அவரை நம்பி இருக்கிறோம் அல்லவா, அந்த நம்பிக்கை விருதாவாய் போக பண்ணாதபடிக்கு நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் அங்கீகரித்து நமக்கு ஜெயத்தை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நிச்சயம் இந்த நாளிலே அந்த ஜெயத்தை நமக்கு தருவார். பிரியமானவர்களே,